கிழக்கு மாவட்ட திமுக மாணவரணி ஒன்றிய நகர அமைப்பாளர் மற்றும் துணை அமைப்பாளர் கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் மற்றும் இக்கூட்டத்திற்கு நேர்காணலை வைத்த வந்திருக்கும் மாநில மாணவரணி இணைச் செயலாளர் நேசமோகன் அவர்களே, பேரூர் கழக செயலாளர் முன்னிலை பேரூர் கழகத்தில் அனைவரும் அவர்களே, அணியாக வந்திருக்கும் ஒன்றிய நகர பேரூர் மாணவரணி நேர்காணலுக்காக வந்திருக்கும் இளைஞர்களே, மாணவர்களே அனைவருக்கும் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட மாணவர்கள் சார்பாக வரவேற்று சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அத்துணை பேருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக, குறிப்பாக திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு இயக்கத்திலே இணைவதற்காக இத்தனை ஆர்வத்தோடும் இத்தனை பதிவுகளை செய்து நான் இந்த இயக்கத்திலே இணைத்துக் கொள்கிறேன், என்னை இணைத்துக் கொள்கிறேன் என்று வந்திருக்கக்கூடிய உங்கள் அத்துணை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை என் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் பெருமைப்படுகின்றேன். உண்மையிலே இன்றைக்கு இந்த இயக்கம் பவள விழா கண்டிருக்கின்றது. எல்லாம் அறிஞருக்கு தெரிந்து கொண்டிருப்பீர்கள். நேற்றைக்கு பேரறிஞர் அண்ணா பிறந்த மண்ணில், அவர் வளர்ந்த மண்ணில் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பவள இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு தமிழகத்தினுடைய துணை முதல்வர் பொறுப்பை ஏற்ற இருக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த கூட்டத்தின் சார்பாக, திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக, திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழக மாணவர் அணியின் சார்பாகவும் இணைந்து, உங்கள் சார்பாகவும் இணைந்து எமது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை இந்த நேரத்திலே பதிவு செய்து கொள்ள வேண்டும். அதே போல நம்முடைய மாநில முன்னாள் அமைச்சர் மீண்டும் அந்த பொறுப்பினை ஏற்று அமைச்சராக இருக்கின்றார். அவருக்கும் இந்த திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக நன்றியினையும் வாழ்த்துக்களையும், அந்த பொறுப்பினை அளித்த தலைவர் அவர்களுக்கு நன்றியினும், பொறுப்பை ஏற்க இருக்கக்கூடிய அமைச்சர் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் இந்த நேரத்திலே பதிவு செய்து கொள்கிறோம். இங்கே நான் பாஸ்கர் சுந்தரம் அவர்கள் பேசுவார் என்று நினைத்தேன். அவர் பேசியிருந்தால் இந்த இயக்கம் எதற்காக உருவானது, இந்த இயக்கத்திலே நீங்கள் நேரத்தின் அருமை கருதி நீங்களே பேசுங்கள், நீங்களே சொல்லுங்கள் என்று எனக்கு வழிவிட்டு இருக்கின்றார். ஆக இந்த இயக்கம் எதற்காக உருவானது, நீங்கள்லாம் இங்கே வந்திருக்கீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், குறுகிய நேரம் சில குறிப்பிட்ட தகவல்களை எடுத்து சொல்ல முடியும். இதை அண்ணன் பகலவன் அவர்கள் சொன்னதை போல பாசறை கூட்டங்கள் நடத்தும் பொழுது, அந்த பாசறை கூட்டங்களிலே ஒவ்வொரு தலைப்புகளிலும் ஒவ்வொரு தலைவர்கள் பேசும் பொழுது உங்களுக்கு இந்த இயக்கம் எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது, இந்த இயக்கத்தின் நோக்கம் என்ன, இந்த இயக்கம் இந்த தமிழ்நாட்டுக்கு என்ன செய்திருக்கின்றது, இந்த தமிழ் மக்களுக்காக என்ன செய்திருக்கின்றது, இந்த தமிழ் மக்கள் இன்றைக்கு எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கின்றார்கள் என்பதையெல்லாம் அவர்கள் பேசும் பொழுது, படிப்படியாக தெரிந்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு அது முழுமையாக புரியும். இந்த மேடையிலே எங்களால் முடிந்த சில தகவல்களை உங்களுக்கு பரிமாற கடமைப்பட்டு இருக்கின்றோம். ஏனென்றால் நீங்கள் புதிதாக வந்திருக்கின்றீர்கள். இந்த இயக்கத்திலே ஒரு அணியிலே, மாணவர் அணியிலே, அதுவும் மாணவர் அணியிலே இணைய வந்திருக்கின்றீர்கள். உங்களுக்கு சில தகவல்களை நாங்கள் எடுத்துச் சொல்ல வேண்டிய கட்டாயமும் கடமையும் எங்களுக்கு இருக்குது. அந்த அடிப்படையிலே இந்த இயக்கம் திராவிடர் கழகம், பெரியார், நான் சுருப்பா வரேன், பின்னால போன நாயர், அங்கெல்லாம் போனோம்னா நீங்க தூங்கிடுவீங்க. திராவிடர் கழகத்தை ஆரம்பிச்சு இப்படியே வரும். தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தை ஆரம்பித்தார். அன்றைக்கு இருந்த நிலைமை, ஒருவன் துண்டை தோளில் போட்டுக்கொண்டு ஒரு குறிப்பிட்ட வீதியிலே நடந்து போக முடியாது. செருப்பை அணிந்து கொண்டு ஒரு குறிப்பிட்ட வீதியிலே நடந்து போக முடியாது. அந்த துண்டை எடுத்து இடுப்பிலே கட்டிதான் நடக்க வேண்டும், செருப்பை எடுத்து கையிலே வைத்துதான் நடக்க வேண்டும். டீக்கடைக்கு சென்றார் என்றால் அங்கு 2 குவளை,
ஒரு சமுதாயத்தை சார்ந்தவன் ஒரு குவளையிலே டீ குடிப்பான், இன்னொரு சமுதாயத்தை சார்ந்தவன் இன்னொரு குவளையிலே டீ குடித்துக் கொண்டிருப்பான். இவன் படிக்கக்கூடாது, இவனுக்கு படிப்பு தேவையில்லை, குலக்கல்வி போதும். அவன் என்ன குலம் தொழில் செய்கின்றானோ அந்த தொழில் கல்வியே போதும். இன்றைக்கும் அதை கொண்டு வருவதற்கு பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். என்ன தொழில் செய்கின்றானோ அதையே செய்தால் போதும். சார்